ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ட்ரேடிங்கில் எந்த விதமான முன் அனுபவமே இல்லை. ஆனால் நானும் ட்ரேடில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா. அடுத்ததா எனக்கு ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசையை மட்டுமே யாரோ ஒரு பர்சன் எனக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு தினம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி குட் ஈவினிங் குட் மார்னிங் ஸோ ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. என்ட்ரி சொல்கிறாரு, எக்ஸிட் சொல்கிறாரு, பணத்தை போட சொல்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக மட்டும் ஏதோ ஒரு ஃபேக் ப்ரோக்கர்ல போய் நீங்க பணத்தை போட்டுட்டு பணத்தையும் வித்ட்ராவல் பண்ண முடியாம என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம முடிச்சுட்டு ஒரு பர்சனா. அடுத்ததா எனக்கு ட்ரேடிங்ல ஒரு வெல் நாலேஜ் இருக்கு, ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. ஆனா நான் ட்ரேடிங்ல உட்காந்துட்டேன், ட்ரேட் மார்க்கெட்ல உட்காந்துட்டேன் அப்படின்னா மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் போடக்கூடிய கேபிட்டல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட எமோஷன்ஸ்னாலேயே வந்து அடுத்தடுத்து நான் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒரு பர்சனா. அதுக்கு அடுத்ததா நான் இப்பதான் மார்க்கெட்ல ஸ்டார்ட் அப் ட்ரேடரா இருக்கிறேன். பட் எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய லெவல்ஸ் அவங்க என்ட்ரி எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நான் மார்க்கெட் அனலைஸ் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு கூடிய பர்சனா. உங்க எல்லாருக்குமான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காப்பி ட்ரேடிங் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டியா வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பட் நாம இந்த வீடியோல பார்க்க போற காப்பி ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோடைய ட்ரேட்ஸை ஜஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல நீங்க வந்து காப்பி பண்றது மூலமா ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்றது மூலமா நீங்க அவங்களுடைய ட்ரேட்ஸ் உங்க அக்கௌண்ட்லயும் பிளேஸ் ஆகி அவங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் மாதிரியே உங்களுக்கும் ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு மெத்தடு தான் காப்பி ட்ரேடிங். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க அவங்க மேக் பண்ற ப்ராஃபிட் மாதிரியே நீங்களும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி அவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்றேன். ஸோ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான காப்பி ட்ரேடிங்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் பொழுதோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுலயும் ஃபாலோ பண்றதுலயும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நாம இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ பண்ணி பண்ணுங்க. நான் உங்கள் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் லீடெக்ஸ். வாங்க நம்மளுடைய டாபிக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம காப்பி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எந்த புரோக்கர்ல பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா XM அப்படிங்கக்கூடிய ஒரு புரோக்கர்ல தான் காப்பி ட்ரேடிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த புரோக்கருக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ குளோபல் வைஸ்ல கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலுமே அவங்க பிசினஸ் பண்றதுக்கு புரோக்கரேஜுக்கான லைசன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் கிளைண்ட்ஸ் மத்தியில் ஒரு வெல் ட்ரஸ்டட் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான். அடுத்ததான் கேட்கலாம், ஸோ மோஸ்ட்லி எல்லா ஃபேக் புரோக்கர்ஸுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் ரெகுலேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த லைசன்ஸ் ரெகுலேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரி வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக உண்மையிலே லைசன்ஸ் வச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஃபேக் புரோக்கர்ஸ் யாரு ரியல் புரோக்கர்ஸ் யாருங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் வந்து நானே மேனுவலாக நான் ட்ரேட் பண்ணலான் இருக்கேன், வேற என்ன இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் டெபாசிட்டுக்கு போனஸ் ப்ரொவைட் பண்றாங்க. 100% வந்து வெல்கம் போனஸ். ஸோ வெல்கம் போனஸ் மட்டும் இல்லை, ஈச் டெபாசிட்டுக்கு வந்து ஸ்லாப் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் போனஸ் இருக்கு. கொடுக்கக்கூடிய போனஸ் எல்லாமே ட்ரேடபிள் டெபாசிட் போனஸ் தான். சரிங்களா? ஸோ கொடுக்கக்கூடிய போனஸ் உங்களால் வித்ட்ராவல் பண்ண முடியாது. பட் அந்த போனஸை யூஸ் பண்ணி நீங்க மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் பிளஸ் உங்களோட கேபிட்டல் அட் எனி டைம் நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே எனக்கு போனஸ் வேண்டாம், ஸ்ப்ரெட் வைஸ்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இவங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காம்படேட்டிவான ஸ்ப்ரெட் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 15 to 20 சென்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 1 pip வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 0.8 0.9 pip வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா லோ அக்கௌண்ட் மூலமாக காம்படேட்டிவ் ஸ்ப்ரெட் ப்ளஸ் வந்து ஸ்வாப் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்கும் பொழுது இல்லை நான் வந்து நல்ல வால்யூம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ், ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:1000 லிவரேஜ் கொடுக்குறாங்க, ஸ்டேபிள் லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது டேட்டா வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து குறைக்கிறது கூட்டுறது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ஸ்டேபிளான லிவரேஜ் 1:1000 கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. ஸோ XM 360 சொல்லிட்டு அதில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் MT4 MT5 வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
இப்போ நம்ம பார்க்க போறது காப்பி ட்ரேடிங். ஸோ காப்பி ட்ரேடிங்ல நான் முன்னாடி சொன்னது போல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணீங்கன்னா இதான் வந்து ஹோம் பேஜ், உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜா இருக்கும். இந்த பேஜில் நீங்க இந்த காப்பி ட்ரேடிங் அப்படிங்கக்கூடிய போர்ஷனுக்கு நீங்க போகணும். நான் முன்னாடியே சொன்னது போல ஃபர்ஸ்ட் காப்பி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. பேசிக்கா நான் சொல்லிடுறேன். காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது, ஸோ இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா, இது நான் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது காமிக்கக்கூடிய லிஸ்ட் தான். இவங்க எல்லாமே சரிங்களா. ஸோ இவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இருக்கும் உங்களுக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஹை வின் ரேஷியோ, ஹை ஓன் ஃபண்ட்ஸு, லோ ரிஸ்க்கு, ப்ளஸ் வந்து லோ ட்ரா டவுன், லோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேசிஸில் இவங்க வந்து இருக்கக்கூடிய இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸ் சரிங்களா. அடுத்ததான் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஷோ பண்ணக்கூடிய இங்கே லிஸ்ட் ஆகக்கூடிய எல்லாருமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால மூலமாக உங்களோட கேபிட்டலையும் நீங்கள் வந்து இழக்க முடியும். காரணம் என்னன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண தெரியாமல் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடராக இருக்கலாம். பட் நீங்கள் காப்பி ட்ரேடிங்ல ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னாக்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை ரிஸ்க் எடுக்க மாட்டாரு, அதே போல ஹை ப்ராஃபிட்டும் மேக் பண்ண மாட்டாரு, பட் அதே போல லாங் டைம் வச்சிருப்பாரு. ஒரே கேபிட்டல் லாங் டைம் வச்சு கிராஜுவல் ப்ராஃபிட்ஸ் எடுப்பாரு. இவரு தான் ஆக்சுவலா இவரு தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், இவரு தான் உண்மையான பிஸ்னஸ் பண்றாரு. ஒரு பர்சன் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 10 மடங்கு மாத்திட்டேன், 20 மடங்கு மாத்திட்டேன் வித்தின் ஷார்ட் பீரியட்ல, அது ஒரு மாசத்துல, ஒரு வாரத்துல, 10 நாளையில அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு ஹை ரிஸ்க் எடுத்து தான் அவர் ட்ரேட் பண்றாரு. அவருடைய கேபிட்டல் எனி டைம் லாஸ் ஆகுறதுனால சான்சஸ் இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது, பட் இதுல உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க ஹை ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்றவரை நீங்க பண்ணாலும் உங்களுடைய பர்சனல் இது. நான் சஜஸ்ட் பண்றது எப்போதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணும் பொழுது ஒரு ட்ரேடர் அவர் எவ்வளவு நாள் பண்றாரு, ஆக்சுவலா அவருடைய பீரியட், ஸோ அதே போல் அவர் எப்படி ரிஸ்க் எடுக்கிறாரு. ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ட்ரா டவுன் விடுறாரா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. ட்ரா டவுன் இருக்கு, லாட் சைஸ் எப்படி சூஸ் பண்றாரு, போடக்கூடிய ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் க்ளோஸ் பண்றாரு, ஸ்டாப் லாஸ் கொடுக்குறாரா, டேக் ப்ராஃபிட் கொடுக்குறாரா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. பட் இங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கு. நான் சொல்றது ஒரு ட்ரேடரை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கான சஃபிஷியன்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னா, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ், நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னா யார் இதுல வந்து ஒரு கரெக்டான பர்சனா இருப்பாரு அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்றது தான் வந்து நம்மளுடைய ரோல். இது அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. இல்லை இதுல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்றது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க லிங்க்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா நான் கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியனை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம காப்பி ட்ரேடிங்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரா டவுன் ரொம்ப லோவா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் பீரியட் அவருடைய ஹிஸ்டரி இருக்கணும், நமக்கு அனலைஸ் பண்றதுக்கு ஹிஸ்டரி இருக்கணும். அடுத்தது அவர் பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரேட்ஸ் வந்து பார்த்தா அளவுக்கு அதிகமான ட்ரேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பெட்டர் ஆக்சுவலா. அடுத்ததான் வந்து பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடர். இந்த மாதிரியான ஒரு மேஜரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னாவே ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. இந்த ட்ரா டவுன் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய பர்சன் 100% உங்களுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பண்ணுற சான்சஸ் இருக்கு. அதே போல லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு நாள் ஒரு மாசம் பண்ணதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் அப்படியே தான் இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரேட்ஸ் போடுறவங்க, அதே போல் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம பண்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்ஸ் ஆக்சுவலாக. இப்போ நாம வந்து என்ன பண்ணலாம்னா, நான் பிரைமரியா உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது லோ ட்ரா டவுன் ப்ளஸ் வந்து ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரேண்டமாக நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 21% வந்து தான் ட்ரா டவுன் வச்சிருக்காரு. பேரலாக இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா மார்ச்ல இருந்து ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. மார்ச்ல இருந்து ஸோ ஒரு 5 months வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. இந்த மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 5 months வந்து தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் ட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. ஸோ இவருடைய
டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1741 ட்ரேட்ஸ். மேபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடர் இவர். சரிங்களா? ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண ட்ரேட்ஸ் எத்தனா 1444, லாஸ் பண்ண ட்ரேட்ஸ் வந்து 297. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரேட் அப்படின்னா ஹையஸ்ட் ப்ராஃபிட் சிங்கிள் ட்ரேடில் பண்ணது $356, ஹையஸ்ட் லாஸ் வந்து $279 வந்து மேக் பண்ணியிருக்காரு. பட் இப்போ பண்ணியிருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு தெரியும், பட் ஏதோ ஒரு வகையில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இவருடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ 2 பேர் தான் இன்வெஸ்டர் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய ஓன் ஃபண்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $42,000 வச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா $6,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து $6,000 ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 21% ட்ராடவுன் கொடுத்துருக்காரு. வின் ரேஷியோ அப்படிங்கும்போது ஒரு ட்ரேடுக்கு 4 ட்ரேட் அவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. கிளைண்ட் இருந்து ஒரு சார்ஜ் பண்ணுறது 5% வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பர்சன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இவர் 1% தான் ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். ஹை இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட் பாப்புலர். ஸோ இந்த பர்சனை 410 பேர் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? இவர் எவ்வளோ நாளாக பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. ஸோ இவர் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஜனவரியிலேருந்தே பண்ணுறாரு. இன்கேஸ் ப்ரீவியஸ் இயர் ஏதாவது பண்ணியிருக்காரா, போன டிசம்பர்லேருந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ போன டிசம்பர்லேருந்து டிசம்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜனவரி லாஸு, மே லாஸு, ஜூன் லாஸ். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆவரேஜான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸோடைய மொத்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $1,70,486 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா 1172. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் இருக்குது. ரொம்ப அப்நார்மல் நம்பர்ஸ் இல்லை. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் எத்தனை, லாஸ்ட் ட்ரேட்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 773, 399. ஸோ இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது $146, ஃபர்ஸ்ட் ட்ரேட் அப்படிங்கும்போது $101 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணியிருக்காரு. இவருடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எப்படி குரோ ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ ஆல் டைம் நம்ம பார்ப்போம். ஆல் டைமில் வந்து பார்க்கும்பொழுது நான் அதை முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 2 months அவர் லாஸ் பண்ணியிருக்காருல, அந்த பீரியடில் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் இந்த இடத்துல டவுன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் மேலே கீழே அதே மாதிரி ஒரு ஒரு கிராஜுவலான ரேஞ்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், இவ்வளோ நாளாக அவர் ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 55% தான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையோட வந்து 7 மாதம், ப்ரீவியஸ் ஒரு மாதம் 8 மாதத்துக்கு 55% தான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 90 டேஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. 13% வந்து பார்த்தீங்கன்னா பீக் போனதுலேருந்து 13% அவருக்கு வந்து டவுன் ஆகிருக்குது லாஸ்ட் 90 டேஸில் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மரா இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வேறு யாராவது ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி பார்ப்போம். இவருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருமே ப்ரீவியஸ் ஆகஸ்ட்லேருந்து ட்ரேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 12 monthsோடைய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த பர்சனுக்கு. சரிங்களா? இந்த பர்சன் இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் டைம்னா டோட்டலாக அவர் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் அப் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 766% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். பட் இன்னும் மற்ற ஃபேக்டர்ஸில் நம்ம பார்க்கும் பொழுது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ட்ரேட், 561 ட்ரேடு தான். 12 மாதத்துக்கும் 561 ட்ரேடு தான் வந்து பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ மேபி ஒரு லாங் டைம் ட்ரேடர் மேபி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு மாதத்துக்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் 382 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டும் 179 ட்ரேடு லாஸுமாக இருக்குது. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே நீங்கள் நல்லா பார்க்கலாம், 361 ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல பெஸ்ட் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடோடைய ப்ராஃபிட் வந்து $361 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் அப்படிங்கும்போது $70 தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 12 monthsோடைய பர்ஃபார்மன்ஸில், ஏன்னா 1 month அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 months 3 monthsன்னு கேட்டிங்கன்னா அது பண்ண மாட்டேன். பட் ரொம்ப லாங் டைமில் அவர் அந்த மாதிரி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் அது யாருன்னு தெரியாது ஆக்சுவலாக நமக்கு. நான் திரும்ப சொல்கிறேன்,
இந்த இதில் யாரையும் நான் சஜஸ்ட் பண்ணல, எஜுகேஷன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இவர் வந்து ட்ரேட் பண்ணக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ஸ்கிரிப்ட் தான் ட்ரேட் பண்ணுறாரு, சரிங்களா. ஸோ கமாடிட்டிலையுமே மேபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் ட்ரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெறும் கோல்டு மட்டும் தான் அவர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவரை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க. இவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,58,700 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸோடைய கேபிட்டல், சரிங்களா. ஸோ இவரை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும், எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ல 10% ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு போகும். அதே போல் மினிமம் கேபிட்டல் என்ன கேபிட்டல் இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இருந்தால் தான் மினிமம் கேபிட்டல் இவர் வந்து நம்ம ஃபாலோவே பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இவர் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து பார்த்தா முன்னாடி சொன்னது போல் ஸோ பர்சன்டேஜ் தான் முன்னாடி பார்த்தோம், 766% நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வெளியில் போய் பார்க்கலாம். ஸோ கோல்டு, ஸோ இந்த பர்சன் தான். இவருடைய கேபிட்டல் ட்ரா டவுன் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% வந்து கேபிட்டல் ட்ரா டவுன் விட்டுருக்காரு. இவருடைய ஓன் ஃபண்டுங்கும் போது $3,100 வச்சிருக்கிறாரு. இவரை 186 பீப்புள்ஸ் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணுறாங்க. வின் ரேட் அப்படிங்கும் போது 2க்கு ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறாரு, சரிங்களா. ஸோ ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணால் 2 ட்ரேட் ஆவரேஜாக ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ஏதோ ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் முன்னாடி சொன்னது போல் கீழே இருக்க லிங்க் மூலமாக உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிட்டு காப்பி ட்ரேடிங் குள்ளார வந்துட்டு இன்வெஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வராது. இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். ஆக்சுவலாக கிரியேட் இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல தான் காமிக்கும். கிரியேட் இன்வெஸ்டர் வச்சு நீங்கள் இன்வெஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா ஃபண்ட் அதில் டாப் அப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் 10 பிரித்து 10 பேரை கூட ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப தேவைப்படுது அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் கைட் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து இவரை காப்பி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ காப்பி ஸ்ட்ராட்டஜியில் போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கோடில் லீடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு டேர்ம்ஸை கொடுத்துட்டு கிரியேட் இன்வெஸ்டர் அக்கௌண்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ இன்வெஸ்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் காப்பி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணணும் அப்படின்னா காப்பி ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாப்அப் ஸ்க்ரீனில் எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலருங்கிறத என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் காப்பி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இந்த பர்சன் போடக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் காப்பி ஆகும். அவர் க்ளோஸ் பண்ணாருன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அவர் மேக் பண்ணக்கூடிய அவர் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்னா உங்களுக்கு ப்ராஃபிட், அவருக்கு லாஸ்னா உங்களுக்கு லாஸ், சரிங்களா. ஸோ இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஓகே, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும் நான் எக்ஸிட் ஆகிறேன், அல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னா நீங்கள் எனி டைம் போயிட்டு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த போர்ட்ஃபோலியோவில் போனீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் வந்து யாரையாவது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். அதில் இந்த ரைட் சைட் போர்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்கும் அல்லது ஸ்டாப் இருக்கும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் டோட்டலாக அவங்கள்ட்ட இருந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ட்ரேட்ஸ் உங்களுக்கு எதுவுமே காப்பி ஆகாது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உடனே எக்ஸிட் ஆகலாம். எந்த விதமான லாகின் பீரியட் எதுவுமே கண்டிஷன்ஸ் இல்லை. நீங்கள் நினைச்சா ஃபாலோ பண்ணலாம், நினைச்சா எக்ஸிட் ஆகிக்கலாம். அதே போல் நீங்கள் போடக்கூடிய கேபிட்டலை நீங்கள் வந்து எனி டைம் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கைட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு எப்படி காப்பி பண்ணணும், எப்படி ஃபண்ட் அலாட் பண்ணணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.